மகாபாரத போரில் துரியோதனன் பீமனால் தொடை உடைக்கப்பட்டு மோசமான காயங்களுடன் மரணத்திற்காய் காத்திருந்தான். அவன் நெஞ்சில் 3 கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. அவனால் பேச முடியாத மோசமான நிலையில் தனது 3 விரல்களை உயர்த்தியே வைத்திருந்தான். அவன் ஆட்கள் யாராலும் விரல்களை அவன் உயர்த்தியதன் பொருளை உணர முடியவில்லை. உன் மனதில் உள்ள பிரச்சனை என்னவென்று எனக்கு புரிகிறது என்று சொன்ன கிருஷ்ணர் துரியோதனனின் கேள்விகளை தன் ஞானத்தால் புரிந்து கொண்டார். ஹஸ்தினாபுரத்தை சுற்றி ஒரு கோட்டை கட்டாதது, விதுரனை போரில் ஈடுபடச் செய்யாதது, துரோணாச்சாரியார் இறந்த பிறகு அஸ்வத்தாமனை தளபதியாக்காதது. ஒருவேளை இவற்றை தான் செய்திருந்தால் இதற்கு கிருஷ்ணரின் வியூகம் என்னவாய் இருந்திருக்கும்? போரின் முடிவு வேறாக இருந்திருக்கலாமோ? அவனின் எண்ண ஓட்டங்களை புரிந்து கொண்ட கிருஷ்ணர் சொன்னார், கோட்டையை கட்டியிருந்தால் நகுலனை குதிரை கொண்டு கோட்டை சுவரை தகர்க்க சொல்லி இருப்பேன். ஏனென்றால் நகுலனை மிஞ்சிய குதிரை வீரன் யாரும் இல்லை. விதுரனை போரில் பங்கேற்க சொல்லி இருந்தால் நானே ஆயுதம் ஏந்தி போரில் ஈடுபட்ட அவ்வீரனை எதிர்த்திருப்பேன். அஸ்வத்தாமனை தளபதியாக நியமித்திருந்தால் அவன் பாண்டவர் புதல்வர்களை கொன்ற குற்றத்திற்காக யுதிஷ்டிரின் கோபத்தை நான் தூண்டியிருப்பேன். யுதிஷ்டிருக்கு கோபம் வந்தால் அவன் தன் கண் பார்வையாலேயே அனைத்தையும் எரிக்க முடியும் என்றார். அதன் பிறகு துரியோதன் உயிர் சில நிமிடங்களில் பிரிந்தது.